ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐஆர்சிடிசி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். சவுத் ஜோன் நம்ம ஜோனில் இருந்தால் இப்போ சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்லேயே ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங் அசோசியேட் ட்ரைனிங், ஐடி சப்போர்ட்டு. ஓகேவா, இந்த மாதிரியான வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டிஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்து 10th ப்ளஸ் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் அந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும். ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர், அப்புறம் சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட் ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஐடி சப்போர்ட். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிராஜுவேட் தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கிராஜுவேட் தான் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணல. எனி கிராஜுவேட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா 12 மந்த்து. இந்த சிஎஸ்ஆர் அண்ட் மார்க்கெட்டிங் அது மட்டும் பார்த்திங்கன்னா 6 மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் 15 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. 15 வயசுலேருந்து 25 வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 10 இயர்ஸு, பிடபிள்யூபிடி கேட்டகரிஸ்க்கு 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா, நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் பிசி, எம்பிசியை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள், அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களது ஆல்ரெடி ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதில் வேலிடிட்டி போட்டிருக்கும். முடிஞ்சிட்டு இருந்தால் சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி தரேன். ஓகேவா? அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனிவேர் இன் தமிழ்நாடு. ஓகேவா, தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி கேரளா, கர்நாடகாலையும் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்ரெண்டிஷிப் இந்தியா கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணணும். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஏப்ரல் 7 அப்படின்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24/3/2025 தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th மார்க் எடுத்திருப்பீங்க இல்லையா, அது மூலமாக வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன்லாம் எதுவுமே வந்து கிடையாது, வைவாவும் எதுவும் கிடையாது அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. மார்க் பேஸ்ட் மூலமாக தான் உங்களை செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்களாம். ஓகே. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சேலரி. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகுது ஒரு ஒரு இதுக்குமே. இப்போ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரூ. 9,000, டெக்னீஷியன் அந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு ரூ. 7,000, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10th கேட்டகரியில் வரவங்களுக்கு 5,000, 6,000 அப்படின்ட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒன்றும் இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அதான் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கு அதுக்கு வந்து 10th மார்க் ஷீட் கொடுக்கலாம். ஐடிஐ முடிச்சிருந்தா அதனோட மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால், அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்ஸு. இது இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சிடிசியில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ரெண்டிஷிப் போஸ்ட்டுக்காக பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இல்லைன்னா இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை, மின்சாரத்துறையில் இருந்தெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.